ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சினிமா ரசிகன். இது உங்கள் சினிமா ரசிகன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யாவரும் வல்லவர். சமுத்திரகனி சாரோட படம் நல்லா இருந்துச்சு. பார்த்த உடனே கிளைமேக்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி டச்சபிளாக இருந்துச்சு. அப்படின்றதுனால தான் இந்த படம் ஏன் பார்க்கணும் அப்படின்ற வீடியோ தான் இது. ஸோ யாவரும் வல்லவர்னா எல்லாருமே டேலண்டானவங்க அப்படின்றதான் படத்தோட மீனிங். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர்ஸுக்குமே ஒரு மாதிரி வேல்யூ கொடுத்து எல்லாருக்குள்ளேயுமே ஒரு திறமை இருக்கும் அப்படின்ற மாதிரி காமிச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த யாவரும் வல்லவர் அப்படின்றது. ஸோ இதில் வந்து ஒரு 3 தனித்தனி பிளேயாக நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ 3யுமே ஒரு மாதிரி கனெக்டிங் பாயிண்ட் வச்சு அழகாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஐ திங்க் ரமேஷ் திலக் சாரும் யோகி பாபு சாரும் தேவதர்ஷி மேம்கிட்ட போய் கதை சொல்லுவாங்க. ஒரு டிரைவர் வந்து அந்த வீட்டு பையன் வந்து கடத்திட்டு போகிறான், ஸோ இதுதான் கதை அப்படின்ற மாதிரி சொல்லி யோகி பாபு சாரோட காமெடிஸ் அதெல்லாம் செம்மையாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தென் தேவதர்ஷி மேமே ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. தென் இளவரசி சார் வந்து ஹஸ்பண்டாக ரொம்ப அழகாக ப்ளே பண்ணியிருப்பாங்க அந்த ரோலில். தென் மொட்டராஜேந்திரன் சார் வந்து அதுக்கு அடியால் ஆகிறதெல்லாம் செம்மையாக இருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய பேக்கேஜ் இருக்குது அந்த காஸ்ட் அண்ட் க்ரூவில். ஸோ அதனாலேயே இந்த படம் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால். தென் அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் பண்ணுற அட்ராசிட்டிஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். தென் ஃபைனலி அவரை கடத்திட்டு போகிற சீனாக இருக்கட்டும், தென் ரமேஷ் திலக் சாரும் சாருக்கு அந்த பெய் கிடைக்கிற சீன், அது எல்லாமே இதெல்லாம் ஒரு காமெடி ட்ராக் அழகாக ஓடிக்கிட்டு இருக்கும். தென் அப்படி இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா சமுத்திரகனி சார். ஸோ சமுத்திரகனி சார் தான் ஜெயிலேருந்து வெளில வந்திருப்பார். என்ன ஆயிருக்கு ஏதாயிருக்குன்னு தெரியாது. ஸோ வெளில வந்த உடனே ரித்விகா மேம் தான் பேரா பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப அழகாக ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. தென் அந்த இன்டர்வல்லாம் ஐ திங்க் அந்த வேட்டியை மறைக்கிறதுலாம் கண்டிப்பாக தப்பாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியும், இப்படி ஒருத்தர் வந்திருக்கான், அவனை நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தரமாக இருக்கும். உன்னை எதுக்குமா நான் இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அவர் செம்மையாக பண்ணியிருப்பார். எதுக்கு ஜெயிலுக்கு போனார் அப்படின்னா, ஊருக்கு நல்லது பண்ணணும்னு சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு மனுஷன். அந்த மனுஷன் வந்து எல்லோரும் அவரை கொத்த வரும்போது எங்கே தள்ளி போங்க அப்படின்னு ஒரு போலீஸை தள்ளி விட்றாரு. தள்ளி விட்டோன்னே தெரியாமல் மாடோட கும்பலை மாட்டி செத்துறாரு. போங்கன்னு சும்மா தான் தள்ளி விட்றாரு. பட் தெரியாமல் ஆக்சிடெண்ட்டாக நடந்ததை வந்து என்னென்ன கொண்டுட்டீங்கன்னு எல்லோரும் அப்படியே மாறிடானுங்க. ஸோ மாறின உடனே அதனால் அவருக்கு வந்து ஜெயிலுக்கு போகிறார். ஜெயிலுக்கு போன உடனே அந்த பொண்ணை அவருக்கு இருந்த ஒரே குழந்தைய எப்படி வளர்த்தாங்க அப்படின்றது தெரியாது. தென் அவங்க எப்படி இருந்த பண்ணாங்க அந்த அடல்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தென் அதனால் வந்து ஜெயிலுக்கு போய்ட்டு அவர் ரிட்டன் வராரு. ரிட்டன் வந்த உடனேயுமே எல்லாருமே நல்ல வர சொல்கிறாங்க. பட் ஆனால் அவருக்கு வந்து ஐ திங்க் போஸ்வங்கன் சார் வந்து ஒரு அழகான ரோல் பண்ணியிருந்தார். என்னென்னா அவரோட ஃப்ரெண்ட் ரோல் தான் போஸ்வங்கன் சார் பண்ணியிருப்பார். ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். தென் ஃபைனலி அவர்னால தான் இந்த கேஸ்மே இல்லாமல் வந்து முடிகிற மாதிரி இருக்கும். தென் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து அவனை வந்து பீஸாக வெட்டி அந்த ஆள் வந்து இது பண்ணிடுவான், போய் அவர் இடத்துல போட்டுருவோம். தென் அதை தொட வந்தவங்க வந்து அப்படியே மாட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ ஃபைனலி என்ன சொல்ல வராங்க படத்துலேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி நல்லது பண்ண போய் இப்படி கெட்டதாகிருச்சு அப்படின்றத விட ஃபேமிலியை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேர் பண்ணணும் அப்படின்றத வந்து ஒரு மாதிரி சொல்லிட்டோம். தென் அட் த சேம் டைம் வந்து இந்த பக்கம் யோகி பாபு சார் அண்ட் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் இனிமேல் அதை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். தென் எங்கிட்ட வந்து அந்த லவ்வர் ஸ்டோரிஸ் ஏறுற மாதிரியும் ஒரு அழகான ஒரு கமிக்ஸாக வந்து இந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு டைம் பாஸ்க்கு ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக யாவரும் வல்லவரையா நீங்கள் போய் பார்க்கலாம். என்னோட சஜஷன். தேங்க்யூ.